வணக்கம் தலைவா. நீங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட நியூஸ் சாய் விக்ரம் பிளஸ் யூடியூப் சேனலுக்குள்ள வந்திருக்கீங்க அப்படின்னா, சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வந்து இந்திய விமானப்படையில வந்து பார்த்தீங்கன்னா, கிளர்க்கு, டைப்பிஸ்ட், டிரைவர் இப்படின்னு சொல்லக்கூடிய 3 விதமான வேலைவாய்ப்புகள். ஸோ இந்த வேலைவாய்ப்புகள் எல்லாத்துக்குமே நீங்க 10வது, 12வது இல்ல அதுக்கு மேல நீங்க ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா போதும். மேக்ஸிமம் சம்பளம் அப்ராக்ஸிமேட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரூ. 18,000ல இருந்து குவாலிஃபிகேஷன பொறுத்து, அதே மாணிக்கு பதவிகள பொறுத்து நீங்க அதிகபட்சமா ரூ. 63,200 வரைக்கும் நீங்க இதுல சேலரியா அப்ராக்ஸிமேட்லி வாங்கிக்கலாம். அப்படின்ற மாரி வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலைகள பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஜாப் லொகேஷன் தமிழ்நாடு தான். ஏன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஏர் ஃபோர்ஸ், நேவி இந்த மாரி வந்துட்டாலே நமக்கு நார்த் சைடு தான் வேலைவாய்ப்புகள் இருக்கும்னு நெனைப்பீங்க. பட் ஆனா அப்படி கிடையாது. நம்ம தமிழ்நாட்டோட லொகேஷன்ஸ்லயே நீங்க இங்கேயே வேலை பார்த்துக்கிற மாரியான லொகேட்ல தான் இப்ப வேலைவாய்ப்புகள் வந்திருக்கு. இப்போ இதுக்கு எப்படி விண்ணப்பிக்க போறீங்க? இதுக்கான அதர் அஃபிஷியல் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே நான் சொல்றேன். இதுக்கு அப்ளை பண்ணக்கூடிய அப்ளை லிங்க் வீடியோ கீழ டிஸ்கிரிப்ஷன்லயும் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் நான் உங்களுக்கு பின் பண்ணியிருக்கேன். டச் பண்ணி நீங்க டைரக்ட்டா நம்ம அஃபிஷியல் சைட்டுக்குள்ள வாங்க. அதிலிருந்து நீங்க அடுத்தடுத்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம தொடர்ந்து இந்த வீடியோ பார்க்கலாமா? வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வேலைகளுக்கு நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் சைட்டோட லிங்க். இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்லயும், ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் நான் உங்களுக்கு வந்து குடுத்துருக்கேன். ஸோ இது வந்து இந்தியன் ஏர் ஃபோர்ஸ்ல வந்து டோட்டலா 47 வேக்கன்ஸிஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு ரிலீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. லோயர் டிவிஷன் கிளர்க்கு, ஹிந்தியில டைப்பிஸ்ட் பிளஸ் இங்கிலீஷ் டைப்பிஸ்ட் இருந்தாலும் ஓகே தான். மெக்கானிக்கல் டிரான்ஸ்போர்ட் பிளஸ் வந்து டிரைவர் இப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 3 விதமான பணிகள் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த வேலைகள பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு லொகேஷன்ஸ்ல தான் குடுத்துருக்காங்க. தபால் மூலியமா தான் நீங்க விண்ணப்பிக்கணும். ஸோ நீங்க அப்ளை பண்ணும்போதே ஒரு பேஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதுல வந்து தமிழ்நாடு பேஸ் அப்படின்னு சொல்லி தனியா இருக்கும். அதுக்கான அட்ரஸ்க்கு நீங்க தனியா போஸ்ட் வந்து பண்ணிருக்கணும். அது எப்படின்றதுமே நான் சொல்லிடுறேன். இந்த மாசம் மே 31ஆம் தேதி வரைக்கும் டைம் வந்திருக்கு. அதுக்குள்ள அப்ளை பண்ணிருக்கணும். இந்த வேலைகளுக்குன்னு சொல்லிட்டு தனிப்பட்ட ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையவே கிடையாதுங்க. அத வந்து நீங்க பார்த்துக்கலாம். லோயர் டிவிஷன் கிளர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலைகளுக்கு 35 போஸ்ட் வந்து குடுத்துருக்காங்க. ரூ. 19,900 இருந்து ரூ. 63,200 வரைக்கும் அப்ராக்ஸிமேட்லி சேலரி வந்திருக்கும். இதுல பேசிக்கா நீங்க 12th வந்து முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் இங்கிலீஷோ இல்ல ஹிந்தியோ எதா இருந்தாலும் பரவால்ல. ஏதாச்சும் ஒண்ணு தான் ஓகேங்களா? அதுல உங்களுக்கு டைப்பிங் நாலேட்ஜ் அப்படின்றது கட்டாயமா இருக்கணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து 18ல இருந்து 25 வயசு. இதே நீங்க வந்து ஓபிசி கேண்டிடேட்ஸா இருந்து அப்ளை பண்றீங்க அப்படின்னா, 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஷன் நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். 28 வயசு வரைக்கும். எஸ்சி, எஸ்டி இருக்கீங்க அப்படின்னா 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஷன் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 30 வயசு வரைக்கும் இந்த வேலைகளுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். பட் ஆனா மெயின் வந்து டைப்பிங் தான். ஸோ அது வந்து இங்கிலீஷா இருந்தாலும் பரவால்ல, ஹிந்தியா இருந்தாலும் பரவால்ல. 2ல ஏதாச்சும் ஒண்ணு மட்டும் தெரிஞ்சா போதும். அதையுமே வேர்ட் பெர் மினிட்ல நீங்க கரெக்ட்டா நீங்க வந்து டியூரேஷன்ல வந்து டைப் வந்து பண்ணணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய டைரக்ட் லிங்க் வந்து இதுதான். ஸோ நான் உங்களுக்கு அஃபிஷியலா இந்த லிங்க் எல்லாமே குடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா, அப்ளை லவ் லிங்க்க நீங்க வந்து டச் பண்ணி டைரக்ட்டா அந்த வேலைகளுக்கு அப்ளை வந்து பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் 2வதா வந்து பார்த்தீங்கன்னா, டைப்பிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்ட்டுக்கு இதுக்கு ரூ. 19,900 இருந்து ரூ. 63,200 வரைக்கும் இதுக்கான சம்பளம் வந்து தரப்படுது. சேம் இதுக்குமே வந்து 18ல இருந்து 25 வயசு வரைக்கும் இருக்கு. பட் ஆனா இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டைப்பிஸ்ட்ட சார்ந்து இருக்கக்கூடிய வேலைகள் தான். ஆனா டைப்பிங் வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? அண்ட் 3வதா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மெக்கானிக்கல் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய டிரைவருக்கான வேலைவாய்ப்புகள் கேட்டிருக்காங்க. நீங்க லைட்டோ இல்ல ஹெவியோ எதுலனாலுமே வந்து மோட்டார் வெஹிக்கிள் டிரைவிங் லைசென்ஸ் வந்து வச்சிருக்கணும். 10வது வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். இதுக்குமே சம்பளம் ரூ. 19,900 இருந்து ரூ. 63,000 வரைக்கும் குடுக்கப்படுது அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஷன் ஆல்ரெடி ஏற்கனவே உங்களுக்கு வந்து சொல்ட்டேன். செலக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி ப்ரோ போகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து ரிட்டன் எக்ஸாம்ங்க. ஸோ இந்த ரிட்டன் எக்ஸாம் வந்து அங்க எல்லாமே ஒரே நாள்ல தான் நடக்கும். அந்த பேஸ்லயே கூட்டு போய் உங்களுக்கு வந்து நடத்திருவாங்க. ஃபர்ஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாம் அது வந்து 100 மார்க்குக்கு இருக்கும். அத வந்து நீங்க பாஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான ஸ்கில் டெஸ்ட் கூப்பிடுவாங்க. டைப்பிங் டெஸ்ட். இப்போ ஸ்கில் டெஸ்ட் அப்படின்னா டிரைவர் வேலைகளுக்கு போறீங்கன்னா, நீங்க எந்த மாரி டிரைவிங் பண்றீங்கன்றது ஸ்கில்லையும், டைப்பிங் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, சேம் நீங்க டைப்பிங் என்ன மாரி பண்றீங்களையும் பொறுத்து உங்களுக்கு வந்து இந்த வேலைகள்ல ஓவரால் மார்க் வச்சு குடுப்பாங்க அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இந்த மாசம் மே 31, 2026 வரைக்கும் டைம் இருக்கு. அதுக்குள்ள நீங்க இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி அப்ளை பண்றது அப்படின்னா, சிம்பிள் தான். நீங்க தபால் மூலியமா தான் அப்ளை பண்ண போறீங்க. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு, உங்க வீட்டுக்கு பழுடைய ஜெராக்ஸ் ஷாப்ல குடுத்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு, அதுல உங்க டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணணும். உங்க பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, டீட்டெயில்ஸ், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், என்ன கம்யூனிட்டி, அப்பா பேரு, அம்மா பேரு, வீட்டு அட்ரஸு, இது போக எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கலாம். இல்லன்னா தேவை கிடையாது. இது கூட ஜெராக்ஸ் காப்பீஸான 10த், 12த் அண்ட் டிகிரி பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கம்யூனிட்டி, ஆதார் கார்ட் ஜெராக்ஸ் இந்த மாரி எல்லாத்தையுமே ஜெராக்ஸ் தான். எதுவுமே ஒரிஜினல் கிடையாது. இன்கேஸ் நீங்க டிரைவர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா, லைசென்ஸோட ஜெராக்ஸ், அதே மாரிக்கு டைப் ரைட்டிங்லாம் முடிச்சிருக்கீங்கன்னா, அதுக்கான ஜெராக்ஸ் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கணும். ஸோ எடுத்துட்டு, நீங்க வந்து அந்த போஸ்ட் கவர் இருக்கும்ல, ஃப்ரம்ல வந்து உங்க அட்ரஸ் போட்டுருங்க. 2ல வந்து என்ன அட்ரஸ்ன்றதையும் நான் இப்போ உங்களுக்கு அடுத்து சொல்றேன். ஆனா, அந்த கவருக்கு மேல ரூ. 10க்கான ஸ்டாம்ப் வந்து நீங்க மறக்காம ஒட்டியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த ரூ. 10 ஸ்டாம்ப் ஒட்டி, நீங்க வந்து ஸ்பீட் போஸ்ட்டோ, ரிஜிஸ்டர் போஸ்ட்டோ எதுனாலும் பரவால்ல. பட் ஆனா ரூ. 10 ஸ்டாம்ப் மட்டும் ஒட்டி, அந்த கவருக்கு மேலயே
அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அதாவது என்னன்னா, நீங்க எந்த பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்கன்றத அந்த தபால் கவருக்கு மேலே தெரிவிச்சிருக்கணும். அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் அப்படின்னு போட்டு, நீங்க வந்து லோயர் டிவிஷன் கிளர்க்னா எல்டிசி அப்படின்னு போட்டு அண்ட் கேட்டகிரியில வந்து நீங்க என்ன போடணும்னா, நீங்க என்ன கம்யூனிட்டி ஓபிசியா, இல்ல எஸ்சி, எஸ்டியா, பிடபிள்யூடியா, ஓசியா என்ன கம்யூனிட்டிக்குள்ள நீங்க வரீங்களோ, நீங்க வந்து அந்த கம்யூனிட்டியும் பிராக்கெட்ல போட்டு கவருக்கு மேலேயே போட்டுருக்கணும். இது அஸ் பெர் ரூல்ஸ்ல அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க இங்க. இந்த மாரி நீங்க வந்து பண்ணல அப்படின்னா, உங்க அப்ளிகேஷன் வந்து நிராகரிக்கப்படும் அப்படின்ற மாரி அவங்க தெளிவா சொல்ட்டாங்க. அதனால குடுக்கும்போது பார்த்து அத வந்து கரெக்ட்டா வந்து குடுங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து எப்படி ப்ரோ அப்ளை வந்து பண்றது? இந்த டவுன்லோட் வந்து எப்படி பண்றது அப்படின்னா, அப்ளை நவ் லிங்க் தெரியுது பார்த்தீங்களா? இத நான் தொடுறேன். நெக்ஸ்ட் பேஜ் வந்து வரும். இப்போ வந்து கிளிக்கர் அப்படின்னு தெரியுது பார்த்தீங்களா? இதுல வந்து யுவர் லிங்க் வில் பி ரெடி ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்னு சொல்லிட்டு 15, 14 அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட்ஸ் வந்து பின்னோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த செகண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுற இதே இடத்திலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அகைன் சேம் இதே இடத்திலேயே வந்து உங்களுக்கு கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு ஒரு பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ப்ளூ கலர் பட்டன் மாரி. இப்ப எனக்கு முடியுது. இப்ப பார்த்தீங்கன்னா, சேம் அதே இடத்திலேயே இன்னொரு ஒரு பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகுது. நான் இப்போ இத வந்து தொட்டேன்னு வச்சுக்கோமே, எனக்கு இதுக்கான அஃபிஷியல் பேஜ் வந்து ஓப்பன் வந்து ஆகுது. உங்களுக்கும் இதே மாரிக்கு ஓப்பன் ஆகும். போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? இந்தியன் ஏர் ஃபோர்ஸ் குரூப் சிக்கான சிவிலியன்க்கான போஸ்ட் தான். ஓகே. இதுல நீங்க லைட்டா நீங்க ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கமே, ஒரு இடத்துலயும் அதோட பேஸ்க்கான அட்ரஸ் வந்து குடுத்துருப்பாங்க. அந்த அட்ரஸ்க்கு தான் நீங்க அனுப்பணும். லைக் எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கான்பூர் குடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இது நமக்கு தேவை கிடையாது. இது நம்ம லொகேஷனுக்குள்ளயே வராது. இங்க வந்து பார்த்தீங்கன்னா 2வதுல சென்னை 6,55,000 அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து 5வது கார்டர் பார்த்தீங்கன்னா, அதுவும் சென்னை வந்திருக்கும். இந்த மாதிரி வந்து சென்னை அப்படின்னு சொல்லி போட்டிருக்கக்கூடியதுக்கு மட்டும் தான் நம்ம வந்து அப்ளை வந்து பண்ணணும். அத தாண்டி அவங்க வந்து ஆல் ஓவர் இந்தியா அப்படினால ஹைதராபாத் விட்டுருக்காங்க, பெங்களூர் விட்டுருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நார்த் சைட்லயுமே நெறையா வந்து விட்டுருக்காங்க. பட் அதெல்லாம் நமக்கு வந்து தேவை கிடையாது. நமக்கு தேவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட சென்னை பேஸ்க்குள்ள இருக்கக்கூடிய வேலைகளுக்கு தான் நீங்க வந்து அப்ளை பண்ணணும். அதனால இங்க இந்த இதுல சென்னைக்கு தான் நீங்க அப்ளை பண்ண போறீங்க. இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு 5வது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல. இங்க வந்து ஏஓசி ஏர் ஃபோர்ஸ் டிபார்ட்மெண்ட் ஏர் ஃபோர்ஸ் ஸ்டேஷன் ஆவடி, சென்னை 6,55,000 இதுதான் அட்ரஸ். இப்போ நீங்க இந்த பதவிக்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா, ஃப்ரம்ல உங்க அட்ரஸையும், டூல இந்த அட்ரஸ தான் நீங்க வந்து போடணும். அதே சென்னையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, மேல 2வதாவும் இருக்கும். பட் அது வந்து வேற ஸ்டேஷன். உங்களுக்கு மேல பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா வேற ஸ்டேஷன் இருக்கும். ஸோ சென்னைக்குள்ளேயே 3 ஸ்டேஷன் இருக்குல்ல, அத மாத்தி மாத்தி உங்களுக்கு வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ அது உங்களுக்கு என்ன தேவையோ அந்த ஸ்டேஷன் பார்த்து நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. டிரைவருக்கும் மாறும், அது லோ டிவிஷன் கிளர்க்குக்கும் மாறும், டைப்பிஸ்ட்டுக்கும் மாறும். ஸோ எந்த ஸ்டேஷனுக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ, அந்த ஸ்டேஷன் பார்த்து விண்ணப்பிச்சுக்கலாம். இங்க ஒரு டவுட் வரும் சில பேத்துக்கு. ப்ரோ நான் வந்து சென்னை மட்டும் தான் அப்ளை பண்ணணுமா? ஏன் பெங்களூர்ல கொஞ்சம் லொகேஷன்ஸ் வேற இருந்தா பரவால்ல அப்ளை பண்ணிக்கலாமான்னு கேட்டா, பண்ணிக்கலாம். பட் ஆனா லொகேஷன் மட்டும் சேஞ்ச் ஆகும். அது உங்க தனிப்பட்ட விருப்பம். ஓகேங்களா? ஸோ கீழ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோமே, இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்ம் 2வதா குடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் கொஞ்சம் சிறுசா தான் குடுத்துருக்காங்க. அவங்களே அஃபிஷியலா அப்படி தான் குடுத்துருக்காங்க. அதனால ப்ராப்ளம் இல்ல. ஸோ இத நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்க டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்க வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இதுல எல்லாத்துலயுமே கேட்ட மாரி. ஃபில் பண்ணிட்டு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த இடத்துல ஃபார் ஆஃபிஷியல் ரெக்கார்ட் ஒன்லி அப்படின்னு இருக்குல்ல, இத நீங்க டச் பண்ண வேண்டாம். இது வந்து ஆஃபீஸ்க்காக அவங்க ஃபில் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து இங்க கேண்டிடேட் சைன் போடுறீங்களா, இதோட முடிஞ்சுச்சு. இதுக்கப்புறம் அக்னாலஜ்மென்ட் கார்டு இருக்குல்ல, இங்கேயும் நீங்க எதுவுமே தொடவே கூடாது. மேல மட்டும் நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, அதோட நீங்க வந்து முடிச்சுக்கலாம். ஸோ முடிச்சுட்டு கீழ வந்து அவங்க விட்டுருவாங்க. இதுக்கப்புறம் நீங்க எதுவுமே ஃபில் பண்ணக்கூடாது. அதே மாணிக்கே நீங்க அந்த போஸ்ட் கவருக்குள்ள ஒரு போஸ்ட் ஒரே ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுல வந்து ஒட்டிருவீங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லயே. அது போக ஒட்டப்படாத 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவ நீங்க உள்ள வந்து சும்மா போட்டுருக்கணும். அதையுமே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ, அதனால வந்து மொத்தம் 3 ஃபோட்டோ. ஒரு ஃபோட்டோ ஒட்டிருவீங்க. மீதி 2 ஃபோட்டோ ஒட்டாம அந்த போஸ்ட் கவருக்குள்ளயே போட்டு தான் நீங்க சென்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ, இதுதான் இதுக்கான அஃபிஷியல் டீட்டெயில்ங்க. இது சம்மந்தப்பட்ட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து குடுத்துட்டேன். டவுன்லோட் பண்ணுங்க. மே 31 வரைக்கும் டைம் இருக்கு. ஸோ, அதுக்குள்ள நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இங்க டவுட்டும் வரும். ப்ரோ நான் வந்து இப்போ பிசி தான். இப்ப என்கிட்ட வந்து ஓபிசிக்கான சர்டிஃபிகேட் வந்து நான் எடுக்கல. இப்போதைக்கு நான் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல குடுத்துருக்கக்கூடிய அந்த ஓபிசி சர்டிஃபிகேட்ட வச்சே நான் வந்து பிசி சர்டிஃபிகேட்ட வச்சே நான் வந்து அப்ளை பண்ணிக்கலாமான்னு கேட்டா, நீங்க பண்ணிக்கலாம். பட் ஆனா எக்ஸாமோ அந்த டைம் வரதுக்குள்ள நீங்க ஓபிசி சர்டிஃபிகேட் எடுத்து கையில வச்சுக்கோங்க. அது ரொம்ப பெட்டரா இருக்கும். அது மினிமம் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா 2 வீக் ஆகும் இங்க வரதுக்கு. ஸோ அதனால அதையும் நீங்க பார்த்து அப்ளை பண்ணி வச்சுக்கிறது நல்லது. அது மெயினா சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைகளுக்கு மட்டும் கேட்பாங்க. பிசி கம்யூனிட்டிக்குள்ள வராங்கல்ல பிஎன்சி ஓசி உங்களுக்கு மட்டும் தான் அது யூஸ் ஆகும். இன்கேஸ் நீங்க வந்து எஸ்சி, எஸ்டியா இருக்கீங்கன்னா, உங்களுக்கு அது தேவைப்படாது. நீங்க நார்மலா தமிழ்நாடு கவர்மெண்ட்ல குடுத்துருக்கக்கூடிய எஸ்சி, எஸ்டி சர்டிஃபிகேட்ட வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். பிரிஃபரன்ஸ் தான். ப்ராப்ளம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் இதுக்கான டீட்டெயில். எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் குடுத்துருக்கேன். இன்னைக்கு உடனே இப்பயே அப்ளை பண்ணுங்க. வேற ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். இதே மாணிக்கே அடுத்தடுத்த நல்ல ஒரு சூப்பரான வீடியோஸ்ல வந்து பார்க்குறேன்.